வழிபடுற தெய்வங்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா? பாருங்கள். இது என்னோடய பூஜை அறை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் மனசு சரியில்லைனாலும் சரி, என் மனசு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நான் பகிர்ந்துக்கிட்டது என் பெருமான் முருகன்கிட்ட தான். அந்த மாதிரி நீங்களும் எல்லாருக்கிட்டேயும் உங்கள் விஷயங்களை சொல்லாமல் தெய்வத்துக்கிட்ட மட்டும் பகிர்ந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். எல்லோரும் உங்கள்கிட்ட விஷயத்த கேட்டுட்டு மற்ற 4 பேர்கிட்ட சொல்லி சிரிப்பாங்க. இதுதான் உலகம். அது மாதிரி நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் நீங்களும் அது மாதிரி தப்பை செய்யாதீங்க. தெய்வத்துக்கிட்ட மட்டும் முறையிடுங்க. நிச்சயமாக தெய்வங்கள் ஏதாவது செய்வாங்க. நம்பிக்கையோடு வழிபடுங்க. இதைத்தான் அதைத்தானே தெய்வங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. நம்ம கடமையே செய்யணும், பலன் தானாக கிடைக்கும். பார்த்தீங்களா? என் வீட்டில் எல்லா இடத்துலையும் முருகர் இருப்பார். உங்களுக்கு இன்னும் காட்டுறோம் பாருங்கள். இது என் பெருமான் திருப்பதி வெங்கடாசலபதி, அவரையும் வச்சுருக்கேன். அதே போல் எல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் என் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு வழிபடுவது. இந்த முருகரை பாருங்கள். இது என்னோடய வீட்டு எண்ட்ரிலே இருக்கும், ஃபஸ்ட்டு ரூமில். இந்த குழந்தை முருகர் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு. வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு என் வீட்டில் எதுவும் இல்லை. என் வீட்டை பார்த்துட்டிங்களா? இது என்னோடய கிச்சன். சுத்தமாக வச்சுருக்கேன் நான், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா செய்யணும், நல்லா பண்ணணும்னு நினப்பேன். எதனால முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ வீடு வாசலை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா மனசு நிம்மதியாக இருக்கும். அதனால் அதுக்காக சுத்தமாக வச்சுக்கோங்க. என்னோடய பொழுதுபோக்கு, இது எல்லாமே இந்த மாதிரி என் வீட்டில் பூனைக்குட்டி, நாய்க்குட்டிகள்லாம் நிறைய இருக்குது. பராமரிப்பு இல்லாமல் தெருவில் அலைகிறவங்களுக்கு கஞ்சி ஊற்றுறது, அவங்கள ஆதரிக்கிறது தான் என்னோடய வேலை. அதை பற்றி அக்கம் பக்கத்தில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நாய்களெல்லாம் வீட்டில் போட்டு வளர்த்து இடைஞ்சல் பண்ணுறாங்க, அக்கம் பக்கத்தில் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காங்கன்னெலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பொருட்படுத்துறதில்லை. வாயில்லா ஜீவங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்களுக்கெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சது என் வீட்டில் இருக்க சாப்பாடுகளும் அவங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள், அவங்க எவ்வளோ நிம்மதியாக என் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, இன்றைக்கி வீடியோ போதும். நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.